ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். வந்து அட்வான்ஸ்ட் கிளாஸ் இது 2வது தடவை ஜாயின் பண்றேன். உனக்கு பழசோட பொண்ணு 2-3 சேர்த்து இல்லைன்னா வேற ஒரு கண்ணோட. ஆட்சி, உச்சம், நீச்சம் இது வரைக்கும் தான் எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர பகைன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த பகைங்கிற கான்செப்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களால ஜோதிடத்துல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு என்னன்னு போக முடியும். சூரியனும் சந்திரனுக்கும் நம்ம பகை வீடு எடுக்கிறது இல்ல, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பகை வீடு. ஜாதக பலன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா காரகோ பாவனாஸ்திங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் கிடையாது. காரகோ பாவனாஸ்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கிரகம் தனிச்சு இருக்கா, வேற எந்த கிரகத்தோட பார்வை பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு முடிவு பண்ணணும். அடுத்தது இதுக்கப்புறம் முக்கியமா பார்க்க போறது ஜாதகத்தை வந்து எடுத்தோடனே அப்படியே போற போக்குல அப்படியே 2ஆம் அதிபதி 3ல இருக்கு, 3ஆம் அதிபதி 4ல இருக்குன்னு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி மெயினா என்ன சொல்றது, சரலக்கணமா ஸ்திரலக்கணமா உபயலக்கணமான்னு பார்த்து அதுக்கு சுபர்கள் யாரு பாவர்கள் யாருங்கிறத பார்த்து முடிவு பண்ணிட்டு தான் நம்ம போயாகணும். லக்னாதிபதி லக்னஸ்தானத்திலே இருந்தால் அவர்கள் வந்து தன்னுடைய கௌரவத்தையும் கம்பீரத்தையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். அத்தவன்கிட்ட போய் காதை சுரிஞ்சு நிக்க மாட்டாங்க. எந்த லக்னமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கு பவர். சொந்த வீட்டுல இருக்கு இல்லையா, ரைட்டு. அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி. முக்கியமா ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரகம் வளர்த்திருந்தாலும் பரவாயில்ல, லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதுல்ல. 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தாலும் நடக்க முடியல, சாப்பிட முடியலன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தாலும் அது நல்ல பவர். அடுத்தது லக்னாதிபதியே 2ஆம் இடத்தில் இருந்தாலும் என்ன சொல்வீங்க? குடும்பத்தின் மேல குடும்பத்துல தீவிரமான குடும்பம் எது செஞ்சாலும் குடும்பத்தை ஒட்டி அந்த குடும்பத்தை பத்தின சிந்தனையே அதிகமா இருக்கும். ஓகே. அடுத்தது 2ஆம் இடம் வருவாய் இல்லையா, அந்த வருவாயை பற்றிய சிந்தனையும் அதிகமா இருக்கும். ஆமா, இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும், நீங்க வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து அந்த லக்னாதிபதி உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா பகையா இருக்கிறத வச்சு கொஞ்சம் மாத்திக்கணுமே தவிர பேசிக்கா அந்தந்த இடத்துல இருந்தா அந்த பலனை தான் கொடுக்கும். அடுத்தது வருவாயை குறிக்கக்கூடிய இடம் நேரடி வருவாய்ங்கிறதுல எது செஞ்சாலும் அதுல இருந்து நமக்கு வருவாய் கிடைக்குதா, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது இதுல பெனிஃபிட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்து செய்யறவங்களா இருப்பார்கள். அப்ப லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் இடம் எதை குறிக்குதுன்னு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல நான் பேசிக்கலே சொல்லி கொடுத்துருப்பேன். 3ஆம் இடம் என்னென்னத்தெல்லாம் குறிக்கும்? சகோதரஸ்தானம், தைரியம், வீரியம், சிறு பயணம், கம்யூனிகேஷன். அப்ப இது சம்பந்தப்பட்டவர்களா அதுல வந்து அவங்களுடைய நாட்டம் அதிகமா இருக்கும். 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரன் இளைய சகோதரிங்கனால தம்பி தங்கைகள் மேல அவர்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். 3ஆம் இடம் அக்ரிமெண்ட் அது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு. சிறு பயணம், சின்ன அக்ரிமெண்ட், இன்டர்வியூ, ஒரு புது நபர்களை சந்திக்கிறது எல்லாமே வரும். இது எல்லாமே அது அந்த அங்க இருந்து அந்த தன்மை அவர்களுக்கு அதிகமா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ 4ஆம் இடத்துல இருந்தால் 4ஆம் இடத்துல இருந்தா சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், கல்வி, ஆமா, வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி. இது அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது ஒரு பேஸா வந்துடணும். நிறைய இருக்கணும், பேசிக் இது வந்துடணும். ஓகே. இப்போ நீங்க மேஷ லக்கணத்துக்கு பார்த்துக்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்கணத்துக்கு உரிய செவ்வாய் மேஷ லக்கணமாகி செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? இங்க வந்து காரகோ பவனாசியை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா தாய் மேல தந்தை மேல ஈடுபாடு அப்படியே கொண்டுட்டு போயிடக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், இவர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியில வந்தா நல்லா இருக்கும் ஒரு லைஃப். 4ஆம் இடம் தான் சொந்த ஊரு. அது மாதிரி சொந்த வீட்டுல வசிக்கிறத விட சொந்த வீடு இருந்தால் கூட அதை விட்டுட்டு வாடகை கொடுத்துட்டு வெளியில வந்து வாடகை வச்சாருன்னா நிறைவா இருக்க முடியும். வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருக்கும். இதுதான் நீங்க அனலைஸ் பண்றதுக்காக தான் நான் சொல்லிட்டு வரேன். அதே போல இதை எடுத்துக்கணும். அந்த இடத்துல வரும்போது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, மேஷ லக்கணமா, இது சரியா வராது. பொதுவாகவே செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்தா இந்த பிரச்சனை உண்டு. ஒரு வேளை செவ்வாய்க்கு குரு பார்வை அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருந்தாலோ அந்த மாதிரி கிடைச்சுன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் வருவாய் இவரை தேடி வரணும். அப்படி வரக்கூடாது. வருவாயை பற்றின சிந்தனையோட இருப்பாரு, அது எப்படி தேடி வரும்? சரி, வருவாய் பத்தின சிந்தனை சும்மா உட்காந்தா வருமா? தேடி வரும்னா எப்படி? நம்ம உட்காந்தோன்னா போற வர்றப்ப அப்படி பார்த்துட்டு பாவமா இருக்குன்னு போட்டு தேடி போட்டோம். வருவாய் பற்றிய சிந்தனையிலேயே மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் சரி, லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, இதே பாயிண்ட் தான் எதுக்கும், வேற எதுவுமே கிடையாது. உட்கார்ந்த இடத்துல இப்படி வருவாய் வரும். இவர் எப்போதும் வருவாயை தேடிக்கிட்டே ஓடிட்டு இருப்பாரு. 10 மணி நேரம் உழைச்சாருன்னா அதுல 8 மணி நேரம் வருவாய்க்காக மட்டுமே சிந்தனை இருக்கும். 2 மணி நேரம் தான் என்டர்டைன்மெண்ட், சாப்பாடு, தூக்கம், அப்படி இருப்பாங்க. ஓகே.
அடுத்தது 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தால் நல்ல குடும்பம், வாக்கு வன்மை. நான் இந்த இடத்துல சம்பளத்தை தான் சொல்றேன், வருவாய் அதெல்லாம் அடுத்தது. நல்ல குடும்பம்னா எப்படி, எந்த குடும்பம் நல்ல குடும்பம் தமிழ்நாட்டுல சொல்லுங்க? வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். இந்த இடத்துல அவனோட வருவாய் சோர்ஸை பார்க்கணும். வருவாய். அப்ப இருக்கிற இடத்துல இருந்தே தன்னோட வீட்டுல உட்காந்துட்டு ஒரு தொழில் செய்யலாம்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி. இப்படிதான் வரணும். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்லாம் சொல்லக்கூடாது. அப்போ 2ஆம் இடம் வந்ததுன்னா இருக்கிற இடத்துல இருந்து வருவாய் ஏர்ன் பண்ணுவாரு. என்ன செய்தாலும் அதுல எவ்வளவு 2 ரூபா வருமானம் கிடைக்குமான்னு பார்த்து யோசிப்பார். ஓகே, 2ஆம் இடம்ங்கிறது அடிப்படை கல்வி. அப்ப சிறு கல்விகள் மூலமா, டியூஷன் சொல்லி கொடுக்க மூலமா வருவாய் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்படிதான் எடுக்கணும் நேரடியா. அடுத்தது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது. எலக்ட்ரீஷியனர் கூட போன் பண்ணா வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்படிலாம் இருக்குல்ல, இப்படி எல்லாம் அவர்கள் வருவாய் ஈட்டுவார்கள், நேரடி வருவாய் ஈட்டுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாயாலையும் வருவாய் ஈட்டலாம். 2ஆம் இடம் தானே வாக்கு, பேசியே சம்பாதிக்கலாம். ஓகே, அப்படி எடுக்கணும். அப்புறம் என்ன கிரகம் என்னங்கிறத பார்த்துக்கணும். அந்த உணவு தொழில்லாம் அதுல வராது. உணவு தொழில் நேரடியா, உணவு தொழில்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் சனி சம்பந்தப்படணும். சமைக்காத உணவு ப்ரொவிஷன்ங்கிறது வந்து செவ்வாய், சமைச்ச உணவுன்னா செவ்வாய் சனி. அடுத்தது 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் அப்படி எடுத்துக்கோங்க. இங்க எடுக்கும்போது என்ன எடுக்கணும்னா, ஒரு 3ஆம் இடம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மறைவிடம் தான், ஒரு பாதி மறைவிடத்துக்கு மேல. இப்போ ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்துல இருந்தாலே அது பிளஸ் தான், அப்படிதான் எடுத்துக்கணும். 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலோ, 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலோ, இவங்க வந்து மோதணும்னு ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் இறுதி வரைக்கும் இறங்கி போராடுவாங்க. இந்த மாதிரி அந்த குணம் அவர்கள்ட்ட இருக்கும். நல்ல நோக்கத்துக்காக போராடுறாங்களா, கெட்ட நோக்கத்துக்காக போராடுறாங்களான்னு தெரியாது, ஆனா இந்த தன்மை அவர்கள்ட்ட இருக்கும். 3ஆம் அதிபதி 8ல இருந்தாலும் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தாலும். இப்ப எடுத்துக்கோங்க, 8ங்கிறது மர்ம உறுப்புகள், 3ங்கிறது வீரியம். இதையும் இந்த இடத்துல சேர்த்து கணக்கு போட்டுக்கணும். 8ஆம் இடம்ங்கிறது ஆண் பெண் சங்கமிக்கிற இடம். அப்ப அங்கேயும் அதை பார்க்கணும். 3ஆம் இடம் சரியில்லைன்னா செட் ஆகாது, பார்ட்டி வேலைக்கு ஆகாது, அங்கேயும் டைவர்ஸ் வரும். அப்ப 3, 8 சம்பந்தப்படுறது ஒரு வகையில நல்லது. 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானம். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்தா முயற்சி பண்ணிட்டு, சில பேர் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, முயற்சிகளை யோசனையிலே வச்சிருப்பாங்க, செயல்படுத்துறதுக்கு யோசிப்பாங்க, அதையும் எடுக்கணும். வாழ்த்துக்கள், நன்றி.